பொங்கல் சிறப்பு ஆஃபர். தனிப்பட்டா இலவசம், பத்திரப்பதிவு இலவசம். தூத்துக்குடி மாநகரில் டிடிசிபி அரசு அங்கீகாரம் பெற்ற சிறந்த வீட்டுமனைகள் விற்பனைக்கு உள்ளன. உங்கள் ஜெனோவியா கார்டனில் தை மாதம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பத்திரப்பதிவு செய்பவர்களுக்கு பத்திரப்பதிவு தனிப்பட்டா இலவசம். இடம் எட்டயபுரம் மெயின் ரோடு அருகில், தூத்துக்குடி. மேலும் தொடர்புக்கு ஜெவின் ரியல்ஸ். தொடர்பு எண் 90 25 92 65 85. ரசா இருக்காங்க. இதுக்கு மேலே தள்ளி வருமா? அண்ணே வணக்கம். உங்க பேர் என்னண்ணே? அந்தோணி. நீங்க எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்கீங்க கிழங்குல? உடங்குடி பரமக்குறிச்சி. ஓ சரி. நீங்க சரி, இது பொங்கலுக்காக வந்திருக்கீங்களா இல்ல வழக்கமா ரெகுலரா உண்டா? 2 மாசத்துக்கு வருமா? 2 மாசத்துக்கு இருப்பீங்க. பொங்கலுக்கு மெயினா வரும். 2 மாசம் சீசன் வரும். அதனால அதுக்கப்புறம் மற்ற நாட்கள் உங்களோட தொழில் என்ன இருக்கும்? வேற சீசன் வரும். அப்ப நாங்க பலாப்பழம் அந்த மாதிரி போயிருவீங்க. சரி, இந்த சீசன்ல இப்போ வருஷம் வருஷம் வர்றீங்க இல்லையா? இப்போ எப்படி இருக்கு இந்த வருஷம் பொங்கலுக்கு உங்களோட விற்பனைகள்லாம் எப்படி இருக்கு? விற்பனைகள் இப்பதான் அந்த பொங்கலோட தான் விற்பனை அதிகமாகும். அதுக்கப்புறம் தான் சீசன் நல்லா வாங்கி சாப்பிடுவாங்க. சரி சரி சரி. முதல்ல வரும்போது கொஞ்சம் விளைச்சல் மாதிரி போடுறதுலாம் கொஞ்சம் விளைச்சலா இருக்கும். பொங்கல் கழிச்சு வரது நல்ல தெளிவா இருக்கும். இந்த பொங்கல் கிழங்குல வகைகள் இந்த 2-3 வகைகள் அது இருக்கு. என்னென்ன வகையெல்லாம் இருக்குது? அதாவது செம்மண் தர, மணல் தர, குறுமணல் தர. ஓ அப்படி இருக்கு. களிமண் தர. இதுல என்ன கிழங்கு விலை எப்படி இருக்கும்? வித்தியாசம் இருக்கா? பாத்தீங்கன்னா செம்மண் தர தான் விலை போனது. ஓ ஏன்? அதனோட டேஸ்ட் நைஸா இருக்கும். கிழங்கு நைஸா இருக்கும். இதுல அதோட கொஞ்சம் குறைவா தெரியுமா? மாவு தன்மையா இருக்கும். கொஞ்சம் நைஸா மெழுகுமா இருக்கும் சாப்பிட. ஓ அதனால அதுக்கு மட்டும் விலை அதிகம். சரி சரி. இது நீங்க அங்க ஊர்ல மொத்தமா வாங்கிட்டு வரீங்களா? நமக்கு அங்க இருந்து உடங்குடில இருந்து வரும். ஏலக்கரைக்கு நம்ம மார்க்கெட் தூத்துக்குடி மார்க்கெட் வந்து. ஓ மார்க்கெட் காலையில 8 மணிக்கு ஏலம் விடுவாங்க. ஓ சரி சரி. ஏலக்கரையில எடுக்கிறோம். காலையில வந்தீங்கன்னா 8 மணிக்கு ஏலம் விடுவாங்க. ஏலக்கரையில எடுக்கிறோம். பாருங்க வியாபாரம் பாருங்க. கெட்டுக்கு எத்தனை கிழங்கு வச்சிருக்கீங்க? 25. கெட்டுக்கு 25. கெட்டுக்கு 25 கெட்டு. சரி சரி. இது எப்படி உங்களுக்கு விலையெல்லாம் கட்டுப்படி ஆகுதா? நாங்க வாங்கி வைக்கிறது. அதுக்கேற்ற குறைஞ்ச அளவுக்கு இப்போ 10 ரூபா கூட வருவாங்க. 10 ரூபா கூட இப்போ போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு? அதே நடப்புதான் இருக்கு. வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அவங்க இந்த வருஷம் விலை கூட எல்லாம் கிடையாது. அதே நடப்புதான் இருக்கு. அப்படியே பொங்கல் வரைக்கும் விலை குறையும். இப்போ 120 ரூபாய்க்கு பொங்கல் வரைக்கும் 100 ரூபாய் 80 ரூபாய்க்கு. சரி 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 சரி. ஆரம்பம் வர்றதுனால கொஞ்சம் விலை கூட இருக்கும். ஆனா உண்மையில பனக்கிழங்கு ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு சொல்றாங்க. ஆனா சீசனுக்கு தான் போடுறாங்க. பொறுத்தவரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். நல்லது. சரி சரி சரி. கழிவுக்குள்ள வெளியே கிடையாது. ஓ சரி. ரைட் ரைட். பனங்கிழங்கு வந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய விஷயம் தான். ஆனா விற்பனைக்கு வரும்போது சீசனுக்கு தான் வருது. ஒரு 3 மாசம் நல்ல சீசன். அதுக்கப்புறம் வரும். ஆனா அந்த டேஸ்ட் கிடைக்காது. ஓ அதுக்கப்புறம் வரதுல பங்குனி மாதம் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் சித்திரை வைகாசியில வர்ற கிழங்குலாம் என்னன்னா ஓவரா விளைஞ்சிரும். அதுக்கப்புறம் நறுக்கு வர டேஸ்ட் அந்த சுவை இருக்காது. சரி 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 சரி. டேஸ்ட் தை மாசத்துல வரும். அதோட நல்லா இருக்கும். இந்த சீசன் தை மாசி தான். அதுக்கப்புறம் அதாவது பொங்கலுக்கு தான் முதல்ல கொட்டக்குழியில போடுறது பிடுங்குவாங்க. அதுக்கப்புறம் வர்றது அடுத்து 2வது பிடுங்குறது வந்து நல்லா விளைஞ்சிரும். அந்த பனி விழுறதுனால கொஞ்சம் விளைச்சல் கம்மியா இருக்கும். பனி வெயில் அடிக்காரங்களுக்கு கிழங்கு நல்லா விளைஞ்சிடும். சூப்பரா இருக்கும். சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. அந்த அளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு உங்களுக்கு. அது நல்லா ரைட்டு. சிறப்புண்ணே. அதுதான் உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். உங்க பேர் என்ன சொன்னீங்க? அந்தோணிராஜ். அண்ணா இல்லையா? முடிஞ்சோடனே நீங்க அடுத்து பொங்கலுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க? உங்களோட பலாப்பழம் வரீங்க. சரி, உங்களுக்கான பொழுதுபோக்கு என்னண்ணே? உங்களுக்கு பொழுதுபோக்கு வியாபாரம் தான் பொழுதுபோக்கு. வியாபாரம் தான் பொழுதுபோக்கு. சிறப்பு சிறப்பு சிறப்பு. சரிண்ணே. அதாவது இந்த உழைக்கிற மக்கள் தான் ரொம்ப வேணும். ஆனால் ஒரு ஸ்டில் எடுத்துக்கலாமா? கிழங்க கையில் வச்சுக்குவோம். சும்மா ஒரு கையில் ஒரு போஸ். அண்ணே நம்ம 2 சேர்ந்து வைக்கிற மாதிரி வச்சுக்குவோம். நான் வா சரியா இருக்கா? கிழங்கு பாதியாக இருக்கா? வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே ரைட். நன்றி.